இயேசு உன்னை மாற்றுகிறார் விடுதலை ஊழியத்தின் மூலம் பாவத்தினாலும் சாபத்தினாலும் பிசாசின் பிடியில் இருந்து பலதரப்பட்ட மக்களுக்கு இயேசு விடுதலை கொடுத்து வருகிறார். தினமும் அநேகர் நம்முடைய இயேசுவை விடுதலை ஸ்தலத்திற்கு வந்து தேவன் கொடுக்கும் விடுதலையையும் சுகத்தையும் பெற்று செல்கிறார்கள். குட்டபையில கல் இருக்கு, 2 கல் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நாய் கவுற மாதிரி கையை வந்து கவுறீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கேன். பூர்வ போகிறது பார்த்துட்டு இருக்கேன். இந்த கட்டளை ஒரு ஆள் பிடிச்சி ஆட்டின அப்படி இருக்கும், அந்த மாதிரி குழுங்குது. ஏசியூக்கு நான் வந்தப்போ நான் வாங்கின சம்பளத்தோட 3 மடங்கு அதிகமாக வாங்கிட்டு இருக்கேன். எனக்கு அந்த 3 கட்டி எப்படி உடஞ்சிச்சு. திடீர்னு கழுத்துல கட்டி வந்து ஆயில் கொடுத்தாங்க. என்னுடைய கண்ணில் இருக்க அந்த இமை வந்து என்னையே அறியாமல் வந்து அது மேலே போயிடும். தனியாக ரூமில் படுத்துட்டு இருப்பேன், சிரிப்பேன், அப்புறம் அழுவ ஆரம்பிச்சிருவேன். என்ன பண்றது, ஏன் இருக்கிறோன்ற ஒரு சூழ்நிலை வரைக்கும் போயாச்சு எனக்கு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால அவருடைய பிரசன்னத்திலிருந்து இந்த மாலை நேரத்தில் உங்களோடு நிற்கும்படி கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு விசேஷமாக இந்த சுகமளிக்கிற ஆராதனையில் எங்களோடு கலந்திருக்கிறவங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய பிரசன்னம் இன்னைக்கு உண்மையாகவே தொடப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், இந்த நாளில் அவருடைய சுகமளிக்கிற வல்லமை இன்றைக்கு நம்ம சரீரத்தில் முழுமையாக அது இறங்கி வரப்போகிறது. அது மாத்திரம் அல்ல, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளையும் கர்த்தர் மாற்றி போட போகிறாருங்க. இன்றைக்கு அது எப்பேற்பட்ட தடையாக இருக்கலாம், பிசாசு தடை, மனுஷனுடைய தடை, அது எந்த தடையாக இருந்தாலும் இந்த ஆராதனைக்கு பிறகு கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போட போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமாம், இந்த கொஞ்ச நேரம் எங்களோட இணைந்து கொள்ளுங்க. கர்த்தரை அப்படியே மகிமைப்படுத்த போகிறோம். இன்றைக்கு அப்படியே ஒரு ஆராதனை மாத்திரம், அப்படியே அந்த ஆராதனை பிரசன்னம் இன்றைக்கு நம்மளை மூட போகிறார். அதுக்கு முன்பதாக ஒரே ஒரு பாடலை நம்ம பாட இருக்கிறோம். அந்த நாமத்தை சொல்லி அப்படியே நம்ம உயர்த்த இருக்கிறோம். எல்லாரும் என்னோடு அப்படியே இணைந்து கர்த்தரை அப்படியே மகிமைப்படுத்தலாம். அவருடைய பிரசன்னம் இன்றைக்கு நம் மத்தியில் இறங்கி வருவதாக. நல்ல ஆண்டவர் அப்படியே மகிமைப்படுத்தலாம். இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே, வழிகளை திருத்திடும் இயேசுவின் நாமமே. வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே, வழிகளை திருத்திடும் இயேசுவின் நாமமே. வானம் பூமி யாவையும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே, மேலான நாமமே, இயேசுவின் நாமமே. வானம் பூமி யாவையும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே, மேலான நாமமே, இயேசுவின் நாமமே. வானம் பூமி யாவையும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே, நாமமே, இயேசுவின் நாமமே. எல்லாரும் அப்படியே மகிமைப்படுங்க. அந்த நாமத்துல வல்லமை இருக்கிறது, அந்த நாமத்துல பிரசன்னம் இருக்குதுங்க. அந்த நாமத்துல நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா வியாதியும் மாற்றுகிற ஒரு நாமம். தேங்க்யூ க்ளோரி என்று சொல்லுங்க, தேங்க்யூ ஜீசஸ் சொல்லலாம்.
அடைக்கலமாக்கிடும் இயேசுவின் நாமமே அற்புதங்கள் செய்திடும் இயேசுவின் நாமமே அடைக்கலமாக்கிடும் இயேசுவின் நாமமே அற்புதங்கள் செய்திடும் இயேசுவின் நாமமே வாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே வல்லமையின் நாமமே எங்கள் இயேசுவின் நாமமே வாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே வல்லமையின் நாமமே எங்கள் இயேசுவின் நாமமே என்னோட இணைந்து வாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே வல்லமையின் நாமமே எங்கள் இயேசுவின் நாமமே எங்களோடு அப்படியே இணைந்து வியாதியோடு நீங்க படுக்கையில் இருக்கலாம் அல்லது முடியாம நீங்க அமர்ந்து கொண்டு இருக்கலாம் அல்லது அந்த வியாதியின் வேதனையோடு நீங்க அமர்ந்து இருக்கலாம் அல்லது உங்க சரீரத்தில் ஏதாவது உறுப்பு அந்த வலி அந்த வேதனையோட இருக்கலாம். இன்றைக்கு எனக்கு இயேசு அற்புதம் செய்வாரா? இன்றைக்கு அந்த வல்லமை என்ன தொடுமா? இயேசுவின் பிரசனம் ஏன் வீட்டுக்குள்ள இறங்கி வராதா? நான் படுத்திருக்கிற அந்த படுக்கையில் அந்த வல்லமை இறங்கி வராதா? என் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் மாறாதா? இன்றைக்கு கர்த்தருடைய கரம் என்னை தொடாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில இன்றைக்கு கர்த்தருடைய கரம் வரப்போகிறது. உங்க தடைகள் எல்லாம் கர்த்தர் நீக்கி போட போகிறார். கர்த்தர் உங்களுக்கு தாபரமாய் கர்த்தர் வரப்போகிறார். இன்றைக்கு அந்த நாமத்தை சொல்லி உயர்த்தி கூப்பிட கூப்பிட அவர் நாமத்தினால எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக் கொள்ளுவோம் என்ற வார்த்தை இன்றைக்கு அந்த வல்லமை வருகிறது, அந்த பிரசனம் வருகிறது. ஹல்லேலூயா. தடைகளை நீக்கிடும் இயேசுவின் நாமமே தாபரமாக்கிடும் இயேசுவின் நாமமே தடைகளை நீக்கிடும் இயேசுவின் நாமமே தாபரமாக்கிடும் இயேசுவின் நாமமே அகில உலகை ரட்சித்திடும் ரட்சகர் நாமமே மகிமையின் நாமமே எங்கள் இயேசுவின் நாமமே அகில உலகை ரட்சித்திடும் ரட்சகர் நாமமே மகிமையின் நாமமே எங்கள் இயேசுவின் நாமமே. இருதயத்திலிருந்து அகில உலகை ரட்சித்திட இயேசுவின் நாமமே மகிமையின் நாமமே எங்கள் இயேசுவின் நாமமே. வாதை துன்பம் நோய்கள் நீக்கிடும் நாமமே வல்லமையின் நாமமே எங்கள் இயேசுவின் நாமமே. என்னோடு அப்படியே இணைந்து கர்த்தரை அப்படியே மகிமைப்படுத்துங்க. கொஞ்ச நேரம் மகிமைப்படுத்துங்க. அவர் துதிகளில் வாசம் பண்ணுகிறார். நீங்க ஜெபிக்கிறீங்கள, ஒரு இருதயத்துல வேதனையோட நீங்க அமர்ந்து கொண்டு எனக்காக யார் உதவி செய்வார், எனக்காக யார் வந்து நிற்பார், என் வியாதியிலிருந்து கர்த்தர் மாற்றுவாரா, என் நோயிலிருந்து கர்த்தர் ஒரு புதிய ஜீவனை தருவாரா என்று சொல்லுகிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஒவ்வொரு இல்லங்களிலும் கர்த்தர் விடுவிக்கிற வல்லமை, கர்த்தர் விடுவிக்கிற அந்த பிரசன்னம் வருகிறது. என்னோட ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் உலக ரட்சகர், இந்த உலகத்தினுடைய எல்லா
சாபங்களை மாற்றுகிறவர், உலகத்தில் உள்ள மக்களுடைய வேதனைகளை அறிந்திருக்கிறவர். இன்றைக்கு அந்த நாமம் வருகிறது. இன்றைக்கு அந்த நாமம் உங்க வீட்டுக்குள்ள இறங்கி வருகிறது. என்னோட ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், அகில உலகை சிருஷ்டித்திட ரட்சகர் நாமமே, இயேசுவின் நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. உலகை ரட்சித்திடும் ரட்சகர் நாமமே, மகிமையின் நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே, இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. எல்லாரும் மகிமைப்படுத்து. தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை. கர்த்தரை மகிமைப்படுத்து. ஒரு சில நிமிடம் அப்படியே கர்த்தரை ஆராதிக்க போகும். இன்றைக்கு அந்த ஆராதனை பிரசன்னம் மாலை நேரத்தில் அங்க வீட்டுக்குள்ள அது அலை திரளாய் கர்த்தர் திரண்டு வந்து கொண்டு இருக்கிறது. அலைகளாக, காற்றுகளாக இன்றைக்கு ஆராதனையின் பிரசன்னம் உங்க வீட்டுகளில் வீசி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே ஹாலே ஹல்லேலூயா, யாவே ஹாலே ஹல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. அப்படியே உயர்த்துவோமா? உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன்
பாடுவோம் அல்லேலூயா ஹalleluya 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 யாவே ஹalleluya யாவே ஹalleluya மகிமை இறங்கி வரட்டும். ஹalleluya 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 ஜீசஸ். எல்லாரும் அந்த நாமத்தை ஒரு 2 நிமிடம் ஜீசஸ் ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு வீடுகளிலும் அவர் இறங்கி வருவாராக. இந்த ஆராதனையில தொடக்கத்திலிருந்து யார் யாரெல்லாம் அந்த ஒவ்வொரு முறையை பார்க்கிறார்கள், ஒவ்வொரு வீட்டுகளிலும் ஒரு தேவ பிரசன்னம், ஒவ்வொரு வீடுகளிலும் அந்த பிரசன்னம் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சி பார்க்கிற பொழுது எத்தனை பேர் அவங்களுடைய கட்டிலில் படுத்து இருக்கிறார்களோ, எழுந்து நிமிர முடியாம படுத்து இருக்கிறார்களோ, அல்லது அவருடைய ஆண்டவரை சேர்ல உட்கார்ந்து கொண்டு வேதனையோடு பார்க்கிறார்களோ, அவர்கள் மேல் அந்த வல்லமை இறங்கி வரட்டும். ஆண்டவர் வல்லமை இறங்கி வரட்டும். வல்லமை இறங்கி வருவதாக, வல்லமை இறங்கி வருவதாக. ஜீசஸ். எல்லாரும் அந்த நாமத்தை சொல்லுங்க. ஜீசஸ் ஜீசஸ். அந்த வல்லமை வந்து கொண்டே இருக்கிறது. நீங்க சொல்ல சொல்ல அந்த வல்லமை வந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் இன்றைக்கு பலர் வாழ்க்கையில் இருக்கிற கர்த்தர் தடைகளை கர்த்தர் நீக்க போகிறார். இன்றைக்கு பலர் நீங்க ஒரு பெரிய தடையோடு இருக்கிறீங்க. அந்த தடையை உங்களால தாண்டி போக முடியவில்லை. அந்த தடையை உங்களால சமாளிக்க முடியவில்லை. இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை வந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு இந்த மாலை நேரத்தில் இன்றைக்கு அந்த கர்த்தர் தடையை உங்க வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் எடுக்க போகிறார். இன்றைக்கு சாத்தானால ஒருவர் தடையை வைத்திருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு மந்திரத்தினால உங்க வாழ்க்கையை தடை பண்ணி வச்சிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில இருக்கிற தடைகளை கர்த்தர் எடுத்து போட போகிறார். இன்றைக்கு நீங்க ஆராதித்தீங்க, இன்றைக்கு நீங்க ஆவில நிரம்பினீங்கல்ல, இன்றைக்கு அந்த பிரசன்னத்தை நீங்க அனுபவித்தீங்கல்ல, கர்த்தர் இன்றைக்கு அந்த தடையை எடுத்து போட போகிறார். இன்றைக்கு அந்த தடை விலகி கொண்டே இருக்கிறது. உங்க சரீரத்தில் இருக்கிற தடைகளை கர்த்தர் விலக்கி கொண்டு இருக்கிறார். உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற தடைகளை கர்த்தர் விலக்கி கொண்டு இருக்கிறார். இரண்டாவது, உங்க வாழ்க்கையில அடைக்கப்பட்டிருக்கிற கதவை கர்த்தர் இன்னைக்கு திறக்க போகிறார். அது இரும்பு கதவாக இருக்கலாம், அல்லது மர கதவாக இருக்கலாம். அது எப்பேற்பட்ட கதவாக இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு கதவை திறக்க போகிறார். இன்றைக்கு அந்த கதவு திறக்கப்பட போகிறது. இன்றைக்கு அந்த கதவுகள் திறக்கப்பட போகிறது. உங்க பிசினஸுக்காக நீங்க ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் இன்றைக்கு வாசல் உங்க கதவை கர்த்தர் திறக்க போகிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட வல்லமை வந்து கொண்டு இருக்கிறது. அந்த பிரசனம் வந்து கொண்டு இருக்கிறது. மூன்றாவது, உங்களுக்கான வாசல்,
உங்க குடும்பத்துக்கான ஒரு வாசல், உங்க பிள்ளைகளுக்கான ஒரு வாசல், உங்க கணவனுக்கான ஒரு வாசல், உங்க மனைவிக்கான ஒரு வாசலை கர்த்தர் இன்றைக்கு அதை திறக்க போகிறார். இன்றைக்கு அந்த பிரசன்னம் இறங்கி வந்திருக்கிறது. இயேசு நாமத்தினால முடியாதது ஒன்றும் கிடையாது. இயேசு நாமத்தினால எல்லாம் கூடும். இயேசு நாமத்தை சொல்ல சொல்ல எல்லாம் கர்த்தர் மாற்றி அமைக்க போகிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி அமைக்க போகிறார். இந்த ஆராதனைக்கு பிறகு கர்த்தர் உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி அமைக்க போகிறார். சிலருடைய வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் மாற்றி அமைக்க போகிறார். உங்க வருமானத்தில் ஒரு மாற்றம் வரப்போகிறது. கர்த்தர் உங்களுக்கு திறந்த வாசலை வைத்து கர்த்தர் உங்களை அழகு பார்த்து உங்களை மகிழ்ச்சியாய் வைக்கிற அந்த தேவனுடைய வல்லமை, அந்த பிரசன்னம் உங்க குடும்பத்து முழுவதிலும் இருக்க போகிறது. இன்றைக்கு அன்பு ஜேசுவை ஒவ்வொரு குடும்பங்களிலும் இன்றைக்கு கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கட்டும்பா. இன்றைக்கு இந்த பலிபீடத்திலிருந்து நாங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த இருக்கிறோம். அவங்க வீட்டுக்குள்ள அந்த பிரசன்னம் தங்கி இருக்கட்டும். ஒரு மாற்றம் வரட்டும், சரீரத்தில் ஒரு மாற்றம் வரட்டும், அவங்க உறுப்பில் ஒரு மாற்றம் வரட்டும். ஒரு சுகமளிக்கிற வல்லமை அவங்க வீட்டை எப்பொழுதும் மூடி இருக்கட்டும்பா. ஒரு பெரிய மகிழ்ச்சி. கர்த்தர் என்னை மாற்றினார். என் படுக்கையிலிருந்து என்னை கர்த்தர் மாற்றி விட்டார். நான் வலியோடு இருந்த கர்த்தரின் வலியை எல்லாம் மாற்றி விட்டார் என்ற அந்த பிரசன்னம், அந்த சாட்சிகளை நீங்கள் உங்கள் வாயால் சொல்ல போகிறீங்க. அதற்கு தான் கர்த்தர் இன்றைக்கு உங்கள் நடுவில் பிரசன்னமாக இருக்கிறார். இன்றைக்கு ஒவ்வொருவர் மேலே அந்த வல்லமப்பா இன்றைக்கு எங்களோடு கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய பிரசன்னம் ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கட்டும். ஒரு புது நாள் ஆண்டவரே, அந்த புது மகிமையோடு அவங்க வாழ்க்கையை தொடரட்டும்பா. இன்றைக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினால இன்றைக்கு ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.